ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கீழ்ப்புலி கிராமத்தில் மணல் திருட்டு குறித்து வட்டாட்சியர் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததற்காக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒருவரை ஒரு கும்பல் ஹாக்கி பேட்டால் தாக்கி அவரது வாயை உடைத்துள்ளது. தாக்கப்பட்ட பிரஜின்குமார் என்ற இளைஞர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்துல ரீசெண்டா நான் ஜாயின் பண்ணி தமிழக வெற்றி கழக சார்பாக நான் அர்ஜுனனுக்கு வேலை பார்த்தேன் சார். அதில் அஇஅதிமுக பழங்கள பஞ்சாயத்து பிரசிடண்ட் கார்த்திகனும் அவங்க அண்ணன் பாரதிகண்ணன் மாநில பொறுப்புல வழக்கறிஞர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆரம்பத்துலேருந்தே எதிர்ப்பு தெரிவித்தாங்க சார். நாங்கள் எங்களெல்லாம் அங்காட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு போனோம் சார். அவங்க பிரச்சனை பண்ணையில் ஒரு ராஜோரனுக்கே தெரியும் சார் அந்த பிரச்சனை என்னன்னா. அதுக்கப்புறம் அவங்க நினைக்கலாம் டைம் ஆச்சு வந்து சார். அப்போயே பார்ட்டி பண்ணுறவர் மிரட்டினாரு, நாளைக்கு ஊருக்குள்ள நல்லது கிட்ட இருக்கு, வா பார்த்துக்குருவோம். அவங்க அச்சானா கண்ணதாசன் வந்து முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடண்ட் சார். அவரு இப்போ மலேசியாவில் இருக்காரு. அவங்க அண்ணன் அவங்க கூட பிறந்த தம்பி முருகானந்தவங்க எலெக்ஷன் கவுண்டிங் என்னைக்கும் ஆத்துமணல் திருப்தித்தனமா ஆட்டாங்க சார். அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அதுலேருந்தே பிரச்சனையா இருந்துச்சு. நாங்கள் போய் எஸ்பி சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தோம். எஸ்பி சார் திருவண்ணா ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டாங்க. அது போய் டிஎஸ்பி சார்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். டிஎஸ்பி சார் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதுக்குமே எங்களுக்கு கேட்கவே கிடையாது. எங்களை வந்து அந்த மணல் அண்ணன் தடுத்த கண்ணிகளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். என்னையும் பிரவீன் என்ற இன்னொரு மச்சான உறவினர் அவரையும் 2 பேரும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். அது குறித்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். எஸ்பி சார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். மணல் பிரச்சனை சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார்ட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எந்த ஒரு விசாரணையும் பண்ணவே இல்லை சார். எஸ்பி சாருக்கு பெட்டிஷன் திருவண்ணாமலை ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க திருவண்ணாமலை ஸ்டேஷன்லேருந்து எங்களை கூப்பிட்டு பிரபு சார் ஒருத்தர் வந்து எங்களை கேட்டாங்க. நாங்கள் சொல்லுவோம் சார், கிராமத்தில் பிரச்சனை பண்ணலை, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோன்னு சொல்லி ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கூட்டத்தை மட்டும் போட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சார். பிரபு சார் அடுத்த நாள் அந்த ஆப்போசிட் பார்ட்டி போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்க எல்லாரையும் ஒரு ஆள் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எழுதி கொடுக்கல, ஊரை கேட்கல அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருந்தாரு சார். நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு சார். மணல் பிரச்சனைக்கு நாங்கள் கேட்டோம் சார். எந்த ஒரு நடவடிக்கையும் விஓ சார்கிட்ட நான் கேட்டேன், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. வட்டாட்சி விஓ சார் பேர் தெரியல எனக்கு, பழங்குளம் விஓ அந்த சார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தாசில்தாரை பார்த்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மறுபடி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கனால நாங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சார். மணல் சம்பந்தமா முருகானந்தம் அவங்க வீட்டில் வந்து 100 யூனிட் மணல் இருக்கு. தமிழ்மணி என்ற ஒரு நபர் அவங்க ரிலேட்டிவ், அவருக்கு ஒரு 20 யூனிட் மண்ணு கிடக்கு. பார்ட்டி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர் வீட்டில் ஒரு 5 டக்கு மண்ணு கிடக்கு. இதை ரெஸ்கியூ பண்ணுங்க, அரசோட வாக்குங்க அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் சார். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நேற்று வந்து சிஎம்சிலேருந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நாங்கள் எங்கள் தரப்புல கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். அப்போ நாங்கள் போய் தாசில்தாரை பார்த்து கேட்குறோம். தாசில்தார் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. விஓ சார்ட்டையும் கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்பி சார்ட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயே எங்கள் உசுருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எழுதியே கொடுத்துருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றோம். இன்னைக்கு நான் மணக்குடிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் சார். மணக்குடியிலேருந்து கரெக்டாக அனுமதி குடியிலேருந்து மணக்குடிக்கு வந்துட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு முன்னாடி 3 பேர் பைக்கில் வந்தாங்க. முன்னாடி ஒரு பல்சர் பைக்கில் வந்தாங்க. 2 பேர் ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்தாங்க. ஒருத்தர் ஸ்டார் சிட்டி பைக்கில் எனக்கு முன்னாடி போனவர் வண்டி ஸ்டக்கா என்ற மாதிரி எண்டாப்ல. சரி வண்டி எதுவும் கம்ப்ளைண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்கள் நின்னோம் சார். தெரியும் ஒருத்தர் மீச வச்சிருந்தாப்புல, ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு இந்த மாதிரி சட்டம் போட்டிருந்தார் ஒருத்தர். இன்னொருத்தவர் அவரோட ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்தவர் வெள்ளை சட்டை போட்டு பிளாக் பண்ணி விட்டுருந்தாரு. இன்னொரு பல்சர்ல வந்தவர் ஃப்ரண்ட்ல வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. நடுவில் ஆஃப் டயர் ஒரு பையன் போட்டிருந்தாப்புல. இன்னொரு பையன் பின்னாடி இந்த பையன் எனக்கு லைட் வச்சுட்டே தெரியல. அந்த பின்னாடி உட்கார்ந்து இந்த ஸ்டார் சிட்டி பைக்காரு என்னை வந்து பிடிச்சாப்புல. எந்த ஒரு இது எங்கே போகுது இந்த ரோடு அப்படின்னு கேட்டாரு. வண்டி எதுவும் ரிப்பேர் ஆகணும்னு ஸ்லோ பண்றேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, இது ஓரி ரோட்டானே விட்டு என் கை என்ன கை வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பல என்னை பின்னாடி அடிக்க விடுறாங்க. இரும்பு பைப் டப்புனு இப்படி பின்னாடி திரும்புனே வாயில் அடிச்சாரு. அதோட நான் ஓடியான்ட்டேன். அப்போ அவன் சொன்னா, அதுக்கு முன்னாடியே அந்த வண்டியில போட்டோ பார்த்து வந்தனால அவன் சொன்னா, இது முருகானந்தம் அனுப்புற போட்டோ தான், பார்ட்டி அனுப்புற போட்டோன்னு பாடுறா அப்படிங்கிறத 2 பேர் போட்டோ அப்படி கிளிக் பண்ணல. நான் இருந்து பார்த்தேன். ஒரு போட்டோ பிரவீன்ன்ற பேரோட போட்டோ, 2வது நான் மட்டும் தனியாக இருக்கிறதுனால டக்குனு போட்டோ பார்த்துட்டு வந்து என்னை அடிச்சாரு.
இதுக்கு முழுக்க காரணம் தமிழக வெற்றிகளை சர்வனா கஷ்டப்பட்டு உழைக்க ஜெயிச்ச ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் அந்த நிலைமைக்கு உட்கார்ந்துருக்கிற காரணமே அதுதான். என்னால இருக்கிறது எங்க அம்மா எனக்கு அப்பா கிடையாது, நான் ஒரே பையன். கூலிப்படைதான் சார். அவங்க பார்த்திபன் அவரே பேசியிருக்காரு, அவர் பேசினா ஆடியோ ரெக்கார்டு எல்லா ஆதரவும் இருந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மாண்புமிகு முதலமைச்சர் தமிழர் விஜய் அவர்களுக்கு போகணும். உங்க கட்சிக்கு உழைச்ச எனக்கு கிடைச்ச மரியாதை பாருங்க. அண்ணே ராஜு, உங்களுக்கு என்னை நல்லா தெரியும், என் நிலைமை பாருங்க எப்படி இருக்க பாருங்க. நான் ஆர்ஆர் கம்யூனிட்டி சேர்ந்தவன் சார். அவங்க கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதனாலதான் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப அவங்களோட பணம் இருக்கு. அவங்க அப்பயே சொன்னாங்க, நீ என்னடா பண்ணிடுவேன். நாங்க எதுவும் பண்ணல சார். நாங்க எங்களோட உரிமையை தான் சார் கேட்டோம். அதுக்கு எங்களுக்கு நடந்த அடிதான் சார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.